ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான க்ளீனிங் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு மந்த்லி க்ளீனிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா மந்த்லி வந்து நம்ம எதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் காமிச்சிருப்பேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா கேப்பர் ரொட்டி தான் வந்து ரெடி பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது அன்றைக்கி. ஏன்னா பெரும்பாலும் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்வேன், இல்லை நைட்டு செய்வேன், ஆனால் காலையில் செய்ய மாட்டேன். அன்றைக்கி காலையில் வந்து இட்லி தோசையாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சரி, கேப்பர் ரொட்டி சாப்பிட்றலாம், இனிப்பு ரொட்டி அப்படின்ட்டு கொஞ்சம் வெள்ளைப்பாகு அதுக்கப்புறம் தேங்காய்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் உண்டு, அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு ஆஃபீஸ் அனுப்பியாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு தான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவளையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட செல்ஃப் அப்பெல்லாம் அவளை க்ளீன் பண்ண சொன்னேன். அதாவது அந்த மீன் தொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே உள்ள அந்த 2-4 செல்ஃப் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே பாப்பாவோட திங்ஸ் தான். எல்லாமே அவளை க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் மேலே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். பாப்பா நீ எந்திரிச்சுக்க, கொஞ்சம் தூசி, அவ்வளோ தூசி. தூரத்துலேருந்து பார்த்தா எதுலேயுமே தூசியோ டஸ்ட்டோ இருக்காத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து இருக்குது. உங்களுக்கு தட்டும் போதே தெரியும், அவ்வளோ தூசி வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மேலே உள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூசி தட்டிடலாம்னு சொல்லி, நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்குல்ல, அதுதான் வந்து தூசி தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதனால் மேக்ஸிமம் அதை வச்சு தான் நான் வந்து தூசியெல்லாம் தட்டுவேன். இந்த டிவி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக ஒரு ரேக் மாதிரி வச்சுருக்கனால இதில் பெருசாக ஒன்றும் திங்ஸ் இருக்காது. அதனால் நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியுது அப்படின்னா, ஷோகேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு தடவையாவது அதை க்ளீன் பண்ணால் தான் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டிக்கு கீழே அந்த டோர் திறந்த இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய திங்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னே தெரியல, அவ்வளோ திங்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அந்த எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் போட்டு நல்லா தொடச்சிக்கலாம்னு சொல்லி அதை எல்லாமே தொடச்சிக்கிட்டு இருந்தேன். அது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் அதில் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். எங்கள் வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால தூசி வந்து ஈஸியாகவே வந்துடும். நீங்கள் வந்து வாரம் க்ளீன் பண்ணால் கூட அவ்வளோ டஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து டஸ்ட்டு வந்து சேர்ந்துடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். என்னோடது, எங்கள் மாமியார் மாமனாரோடது, அப்புறம் என் ஹஸ்பண்ட் சின்ன வயசில் உள்ளது, இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் பாப்பாவும் நானும். இந்த பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியோடது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுறதுக்கு இடம் இல்லைங்கிறனால எல்லாமே உள்ளே வந்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து 2-3 ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருக்கேன். அதுவே மாட்ட இடம் இல்லாமல் தான் ரொம்ப நாள் இருந்தது. முக்கியமான சில ஃபோட்டோஸ் மட்டும் மாட்டிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அந்த இதிலேருந்து எடுத்த எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்து, அதாவது இந்த மாத்திரை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே வாசலில் புளி சவுண்டு கேட்டுச்சு. சரி புளி வாங்கிடலான்னு சொல்லிட்டு, புளியுமே கொஞ்சம் நல்லா காஞ்சு இருந்தது. அதனால் 165 ரூபா கிலோ சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஊரில் எல்லாம் புளி என்ன ரேட்டு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 165 ரூபா, 5 ரூபா கூட குறைக்கவே இல்லை. ஒரு 3 கிலோ புளி வந்து வாங்கினேன். எனக்கு 1 கிலோ, எங்கள் நாத்தனார் 2 பேருக்கும் ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். புளியை வாங்கி வச்சுட்டு எந்தெந்த மாத்திரை தேவை இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்து எல்லாத்தையுமே வந்து கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் தனித்தனியாக, ஒன்றில் ஆயில்மெண்ட்டு, ஒன்றில் வந்து மாத்திரை, அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து ஸ்டாப்லரு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸு, விக்ஸு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்கேன். இது எல்லாமே அதை முடிச்சுட்டு பாப்பாவை வந்து கீழே உள்ள செல்ஃபாக வந்து பாப்பாவை க்ளீன் பண்ண சொல்லிவிட்டேன். அவள் வந்து பண்ணட்டும், ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் முடிச்சிடலான்னு. அந்த கொசு வலை இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு. அந்த இதை ரிமூவ் பண்ணும் போதே தூசியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. வேறு வழி இல்லை, அதை ரிமூவ் பண்ணி கழுவி தான் ஆகணும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல தூசி வந்து அடைஞ்சிருது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணேன். ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து வந்துருச்சு. அந்த ஜன்னல் கம்பியிலாம் ஒன்றுலேயும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நின்று தூசியை கூட தட்ட முடியல, அந்தளவுக்கு டஸ்ட்டு வந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு முகத்தில் ஒரு கச்சீஃப் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூசி தட்டிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர டஸ்ட்டு. அது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து ஒவ்வொரு இடமா தட்ட வேண்டியதாக இருக்குது. தூசி தட்டிட்டு தான் அதுக்கப்புறம் துடைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஜன்னல்லையுமே வந்து தூசியெல்லாம் தட்டிடலாம், அதுக்கப்புறம் வந்து துடைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது பெயிண்ட் அடித்தது. இது வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது அப்போ வந்து பெயிண்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இடையிலலாம் இந்த ஜன்னல்லாம் பெயிண்ட் பண்ணதே கிடையாது.
அதுக்கப்புறம் எல்லா ஜன்னல்லையுமே அதே மாதிரி தூசியை தட்டிட்டு அந்த கதவு அப்படியே சேர்ந்தாப்பில் இருக்கிற கதவு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பயங்கர தூசி. நானும் டெய்லி பார்க்குறப்ப விளக்கமரை வச்சு லைட்டாக அடிக்க தான் செய்வேன், ஆனாலும் எப்படியோ வந்துடுது. ஜன்னல் கம்பியெல்லாம் பெரும்பாலும் வந்து அதிகமாக டிசைன் இல்லாமல், கதவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக டிசைன் இல்லாமல் வச்சா மட்டும்தான் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பூ டிசைன் சொல்லுவாங்க இந்த கதவுல எல்லாம், அப்போல்லாம் வந்து அதுதான் வந்து எல்லார் வீட்லேயும் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக தான் டோர் வந்து போடுறாங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி டோர் போட்டால் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ஜன்னலாக இருக்கட்டும், நிறைய டிசைன் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூசியெல்லாம் தட்டிட்டு அப்படியே வந்து கொசு வலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சோப்பு போட்டு நல்லா ப்ரெஷ்ஷையும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண அதில் அழுக்கு அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தூசி வந்து இருக்குது. கொசுவலை போடாமல் இருக்கலாம், போடாமல் இருந்தால் கொசு பிடுங்கி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் பயங்கர கொசு இருக்கும். சரின்ட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கையோட அலசியாச்சு. எல்லாத்தையுமே கொஞ்சம் அலசுறது கஷ்டமாக தான் இருந்தது, வேறு வழி இல்லை, அலசி தான் ஆகுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அலசி காய போட்டுட்டேன். இந்த கொசு வலையெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வலை வாங்கிட்டு வந்து அவங்களே மார்க் பண்ணி அந்த வல்க்ரவும் வாங்கிட்டு வந்து நம்ம பேக்கெலாம் தப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்து இதெல்லாம் தச்சு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஜன்னலில் அடிக்கக்கூடிய அந்த வல்க்ரா பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஆணியெல்லாம் அடித்து கம் தடவி இப்படி சூப்பராக வந்து அவங்களே ரெடி பண்ணதான் எல்லாமே. இது ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்போ போட்டது தான். அதுக்கப்புறம் வந்து கொசு வலையெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. கொசு வலையெல்லாம் அலசி போட்டுட்டு ஈர துணி வச்சு ஒவ்வொரு கம்பியுமே பார்த்திங்கன்னா நான் வந்து தொடச்சிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுலையும் அவ்வளோ தூசியாக இருந்தது. இது எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒட்டடையும் இருந்துச்சு. அதாவது துடைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கணும்னு நினச்சேன், ஏதோ ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒட்டடை அடிக்காமல் இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் வந்து அப்படியே தட்டிடலாம் அப்படின்ட்டு ரூம்லையும் ஹால்லையும் வந்து நிறையா இருந்தது. அதனால் அதை மட்டும் வந்து ஒட்டடையை தட்டி விட்றேன். எட்டுற அளவுக்கு என்னால் எவ்வளோ எட்டுதோ அந்த அளவுக்கு. மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் தான் லீவ் அன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஒட்டடை அடிக்கிறதெல்லாம். அன்னைக்கு வந்து நான் தான் வந்து ஒட்டடையெல்லாம் அடிச்சிடலாம்னு சொல்லி அதை தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒட்டடை அடிக்கிறது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ஹைட்டு கூட இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான். மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் இறக்கி அடைக்கிறோம்னாலும் ரொம்ப சிரமம். அதனால் ஓரளவுக்கு க்ளீனாக இருந்ததுனால லைட்டாக வந்து அப்படியே தட்டி விட்டுட்டேன். இதெல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக பசி வந்துருச்சு, சாப்பிட ஒன்றுமே இல்லை. சரி ஒரே ஒரு பனானா இருந்தது, அதை எடுத்து தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு. ஏன்னா தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டே இருந்தோம்னாக்க நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம். அதனால் கொஞ்சம் எனர்ஜிக்கு வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஹாலில் உள்ள இந்த கப்போர்டு எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த கட்டைப்பையும் மஞ்சப்பை, அப்புறம் கல்யாணங்காரர்கள் வீட்டில் கொடுக்குற இந்த பேகு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கிடக்கும். நான் வந்து அப்பப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவேன்னா இப்போ ஒன்ஸ் வந்து ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவேன். அப்படி தான் வந்து எல்லாமே கட்டைப்பையாக இருக்கட்டும், ஒரு ஜவுளி கடையில் கொடுக்கக்கூடிய வேறு பேக்குகளாக இருக்கட்டும், கல்யாணக்கார வீட்டில் கொடுக்கக்கூடிய பேக்குகளாக இருக்கட்டும், ஒரு 4-5 பேக் மட்டும் வச்சுக்குவேன். ஒரு காய்கறி வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடைக்கு போனால் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டைப்பையெல்லாம் யூஸ் ஆகும், மஞ்சள் பையெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பைகளை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா வீட்டில் பாதி இடத்த அடைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். வைக்கிறக்கே சில பேர் வீட்டில் இடமே இருக்காது. அதனால் முடிஞ்ச வரையும் நான் அதை கழிச்சிருவேன். அப்புறம் இந்த அரிசி பேக்கெல்லாம் இருக்குல்லையே, அரிசி வாங்க முடியாது, அந்த பேக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா 2 பேக்காக சேர்த்து அப்படியே தச்சு எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து நம்ம கோதுமை காய போடுறதுக்கு, மிளகாய் காய போடுறதுக்கு இதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி அலசி கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால் அந்த மாதிரி தான் நான் வந்து அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதனால் அந்த பேக்கெலாம் நான் தூக்கி போட்டுற மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃப் லைனராக கூட நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதுவுமே வந்து எனக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு, அதாவது அட்டை பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் ப்ளவுஸ்லாம் தைப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ளவுஸ் தைக்கக்கூடிய அந்த பிட்டு கிளாத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. சரி அதையுமே அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கிற கிளாத்தை மட்டும், அதாவது பட்டிக்கெலாம் வைக்கிறது மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து கேன்வாஸ் தைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்கிறக்காக சில கிளாத்தை வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். மீதி ரொம்ப பிட்டாக உள்ளதெல்லாம் அப்பப்போவே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருவேன். நான் நிறைய அடசில் வந்து வச்சுக்க மாட்டேன் பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளோ க்ளீன் பண்ணால் தான் தெரியுது எவ்வளோ நம்ம வந்து வேஸ்ட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேலண்டர் சீட்டு, மந்த்லி சீட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் உரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடியில் போட்டுக்கிட்டோம்னாக்க நீட்டாக வந்து குப்பையை அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போடுறதுக்கு யூஸாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவேன். நியூஸ் பேப்பரு, கேலண்டர் சீட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு விளாக் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஐக்கான்லேயும் வந்து
கொடுக்குறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ண வந்தேன். இது வந்து ஆக்சுவலாக இப்போ வருஷப்பருப்பு வரப்போகுது இல்லையா, இன்னொரு 10 நாள் கிட்ட டைம் இருக்குது. வருஷப்பருப்பு வர்றதுனால நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் பூஜை ரூமையும் வந்து பூஜை ரூம் வந்து ரொம்ப டஸ்ட்டாலாம் இல்லை. ஆனால் இந்த பார்த்திங்கன்னா இந்த அப்பப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருந்தது. இந்த தடவை போனப்போ எதையுமே கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணலை. அதாவது நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதை டக்குன்னு அதை அந்த பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுருவேன். இந்த தடவை எல்லாமே அப்படியே இருந்து போச்சு. சரி அதெல்லாமே வந்து அந்தந்த பாக்ஸில் கட் பண்ணி கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ கிராசரி வாங்குறதுல சூடம் இதெல்லாம் இருந்தது, எல்லாமே கட் பண்ணி அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே கொட்டி வச்சுட்டேன். பூஜை ரூம்லேருந்து அள்ளி போட்டது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, அதில் வேஸ்ட் எவ்வளோங்கிறது நிறையா இருக்குது. சரின்ட்டு இது எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்படியே கப்போர்டையும் தொடச்சி விட்டலாம்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஷீட் போட்டிருக்கேன். இது கடப்பாக்கல் தான். ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ளக்ஸில் இருந்து கட் பண்ணி போடக்கூடிய ஷீட்டு தான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி போடுறதுக்கு. செல்ஃப் லைனர் நம்ம தனியாக இதுக்காக லைனரும் வாங்க வேண்டியது கிடையாது. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடியதாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை ரூமுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தனியாக ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அதுக்கப்புறம் அந்த நெருப்பில் போடக்கூடிய சாம்பிராணி, விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், இந்த மாதிரி தனியாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே உள்ள பெரிய அட்டை பாக்ஸில் பெரிய பெரிய குத்து விளக்கு வச்சுருக்கேன். அதாவது திருக்கருத்தி எண்ணெய்க்கு ஏற்றோம் இல்லையா, அந்த மாதிரி விளக்கு மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டவல் வந்து வச்சுருப்பேன். இதுதான் வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருப்பேன். அது எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து ட்ரம் க்ளீன் போட்டலாம்னு சொல்லி அதையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவுமே க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு. மாதம் கண்டிப்பாக வந்து வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் துணி துவைச்சாலும் அது அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாஷிங் மிஷினையும் மந்த்லி ஒன்ஸாவது ட்ரம் க்ளீன் வந்து போட்டுருங்க. ஒன்றுமே போடலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வெறும் ட்ரம் க்ளீன் போட்டால் கூட போதும், அவ்வளவு வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு, அதாவது அந்த ட்ரம் க்ளீன் போட்டு ஓடி முடித்ததுக்கப்புறம் இந்த கீழே ஒரு இது மாதிரி இருக்கும் டோர் மாதிரி, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிறத எடுத்தீங்கன்னா இந்த எவ்வளோ அடசல் வந்து அதில் இருக்குதுன்னு பாருங்கள். அழுக்கும் நிறைய சேர்ந்துருச்சு. இதனால் கூட உங்களுக்கு துணி வந்து க்ளீனாக வாஷ் பண்ணாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நான் போன மாதம் க்ளீன் பண்ணேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. அநேகமாக 1.5 மாதமாவது இருக்கும். நான் துணியும் டெய்லியும் போடுறதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு அழுக்கு சேர்ந்துருச்சு. அதை கலட்டி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா தேய்ச்சின்னா உள்ள கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வந்து அழுக்கு சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி மிஷின் போடும் போது எப்போவுமே பாக்கெட்டில் வந்து காயினோ இல்லை பின்னோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். திருப்பியும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க. நல்லா டைட்டாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டோர் இருக்கு இல்லையா, டோருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா அந்த டோரில் உள்ள அந்த தண்ணி பட்டு அது உப்பு கரையாகி அப்படியே கரை மாதிரி வந்து பிடிச்சிரும், உங்களுக்கு போகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் போட்டு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. ஈர டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கனாலே போதும். உள்ளே வெளியில் அப்புறம் மேலே அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தொடச்சிருங்க. லிக்யூடு ஊற்றும் இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு ப்ரெஷ்ஷை போட்டு கழுவிட்டு நீங்கள் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அழுக்கம் இல்லாமல் துணியுமே நீட்டாக வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரப்பர் இடுக்கலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும், அதெல்லாம் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதுவும் ட்ரம் க்ளீன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வாஷிங் மிஷின் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடை கூட்டி எடுக்கும்போது இவ்வளோ குப்பை வந்து எனக்கு சேர்ந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 3:30 கிட்ட ஆயிடுச்சு. அது வரைக்கும் எனக்கு வேலை ஓயவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே முடிஞ்சது. சரி இதை வந்து அப்படியே தொடர்ச்சி இன்னுமே பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவையில்லையா, அதனால் 3:30க்கு மேலே கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் முதலையே. இதுக்கிடையில் லஞ்சும் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். கொசுவலை அலசி போட்டதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. பாப்பாவை வந்து அதை எடுத்து ஒட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்க வேண்டிய எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே முடிச்சாச்சு. இந்த க்ளீனிங் வீடியோ உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.